ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாழைக்காய் பச்சி தான் பார்க்க போகிறோம். தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 3 வாழைக்காவை எடுத்திருக்கேன். 20 பச்சிக்கு மேலே வரும். வந்து தண்ணியில் போட்டு அலசவோ எது ஒன்றுமே தேவையில்லை. இப்போ நம்ம அப்படியே இந்த மாவில் டிப் பண்ணி அப்படியே நம்ம எண்ணெயில் எடுத்து போட்டுருவோம். எண்ணெயை நான் ஆல்ரெடி காய வச்சுட்டேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக விட்டு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஆனால் இதை நல்லா இப்படி டிப் பண்ணிக்கோங்க. 2 சைடு நல்லா மாவை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க. நல்லா எண்ணெய் சலசலப்புன்னு அடங்கிருச்சு. 1 சைடு நல்லா வெந்துருச்சு. நல்லா பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கின பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. 1 சைடு குக் ஆகிட்டாலே இன்னும் சைடு நம்ம திருப்பி விட்டுருங்க. ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? ஒரு 6 பச்சி நான் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கிளியராக தெரியாது கரண்ட் இல்லாதனால. இந்த மாதிரி ஒவ்வொன்றா இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான பச்சி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி